நான் திலக்ஷ் பேசுகிறேன். நானும் தனுஷும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணேன். இது எனர்ஜி சேவிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் இப்போ ஒரு டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். என்னென்னா, நைட் டைம்லலாம் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டே இருக்குல்ல, அது தடுக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ மார்னிங்கில் சன்லைட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்புறம் நைட் டைமில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். பவர் ப்ரொடியூஸ் பண்ணி லைட் எரியும். அதில் இன்னொரு இது டைப் இருக்குது. என்னென்னா சென்சார் டைப் இருக்குது. அது என்னென்னா மோஷன் டைப் இருக்கும். மோஷன் சென்சாரும் இருக்குது. அதில் என்ன மோஷன் இப்போ ஒரு மேன் வந்து கிராஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது லைட் ஆன் ஆகிக்கும். அப்புறம் மேன் இது போயிட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது ஆஃப் ஆயிடும். இதை வச்சு நம்ம வந்து கரண்ட் சேவ் பண்ணலாம், எனர்ஜி சேவ் பண்ணலாம். அவ்வளோ. சரி, தேங்க்யூ. ஹாய், என் பேர் மகேஷ் பூபதி. இந்த மாதிரி தர்ணேஷ் ப்ரோ வந்து எனர்ஜி சேவிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு டாபிக் பேச போகிறேன். மோஷன் சென்சார்னா என்னன்னு சொல்லி சொல்கிறேன். மோஷன் சென்சார்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ வீட்டை வந்து லைட் போய் எப்பயுமே போட்டு வச்சு நம்ம மறந்து போயிடுவோம். அதனால எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும். எனர்ஜி சேவ் பண்ண முடியாது. இப்போ அந்த மோஷன் சென்சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹியூமனை உள்ளே வரதை வச்சு டிடெக்ட் பண்ணி லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு வெளில போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் கேன்சல் ஆகிடும். இதனால் நம்மளால் ரொம்ப எனர்ஜி சேவ் பண்ண முடியும். ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் ரெடியூஸ் பண்ண முடியும். இதான் இந்த எனர்ஜி சேவிங்கில் நம்ம யூஸ் பண்ணி பிகன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய், ஜெயன்ராஜ். இப்போ நானும் தர்ணேஷ் ப்ரோவும் எனர்ஜி சேவிங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து எனக்கு தோன்ற சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதாவது எனர்ஜி சேவிங்ஸ்னால் இப்போ ஆட்டோமேஷனில் இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனால ஆட்டோமேஷனுங்கிற பேரில் நம்ம மொபைல் யூசேஜ் மூலிமா ஹோம் அப்ளையன்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம லாங் டிஸ்டன்ஸ்க்கு இப்போ திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம். வீட்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது வாட்டர் டேங்க்லாம் வந்து தண்ணி போட்டு விட்டு நம்ம நார்மலாக இருந்திருப்போம் கவனிக்காமல். அந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி வாட்டர் வேஸ்ட் ஆகும் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாட்டர் சென்சார் யூஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீட்டில் எல்லாம் எல்இடி கம்பெனிஸ்க்கு பதிலாக நம்ம நார்மல் இந்த கிளாஸ் பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறதுனால நம்மளுக்கு நிறையா எனர்ஜி சேவ் ஆகும். அண்டு இன்னும் நிறையா சொல்லணும்னா, வீட்லேயே ஆட்டோமேஷன் இப்போ ஹியூமன் ரிடக்ஷன் சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. அண்டு ஹியூமன் நடமாட்டமே இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆஃப் ஆயிரும். அது மூலயமா நம்மளுக்கு எனர்ஜி சேவ் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளால நிறைய எனர்ஜி சேவ் பண்ண முடியும். அண்டு நம்மளோட எனர்ஜி காஸ்ட்டையும் குறைக்க முடியும்.